நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரு வரலாறு படைக்கப்பட்டதற்கான அண்மை செய்தியை பார்க்கின்றோம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி மகுடம் சூடியிருக்கிறது. டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி முதன்முறையாக ஐசிசி டெஸ்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. தற்போதைய செய்தி, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வரலாறு படைத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தென்னாப்பிரிக்க அணி முதன்முறையாக கைப்பற்றியிருக்கிறது. டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. பாரம்பரியமிக்க லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் ஜாம்பவானான ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மகுடம் சூடியிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். இதுவரை ஐசிசி கோப்பைகளை வெல்லாத தென்னாப்பிரிக்க அணி முதன்முறையாக தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் பட்டம் வென்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இதுவரை ஐசிசி போட்டிகளில் முதன்முறையா தென்னாப்பிரிக்கா ஒரு வரலாற்று வெற்றிய கோப்பையை கைப்பற்றி இருக்கு. விவரம் என்ன? பல வரலாற்றில் முதல் முறையாக ஐசிசி கோப்பையை வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. 1992 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஐசிசி தொடர்களில் தென்னாப்பிரிக்க அணி பங்கேற்று வருகிறது. 33 ஆண்டு காலமாக தென்னாப்பிரிக்க அணி ஐசிசி கோப்பையை எப்போது வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக சர்வதேச கிரிக்கெட்ல தென்னாப்பிரிக்க அணி மிக பலம் வாய்ந்த அணியாக இருந்தது காரணமாக ஒவ்வொரு முறை ஐசிசி கோப்பை நடைபெறும் போதும் அந்த அணி எப்போது கோப்பையை வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக 1992 ஆண்டு அரையிறுதி போட்டியில முதல் முறையாக அவங்க பங்கேற்கும் போதே மழையின் காரணமாக அந்த போட்டியில தோல்வி அடைய வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. 2011 ஆண்டு எளிதாக வெல்ல வேண்டிய காலிறுதி போட்டியில தோல்வி அடைந்து வெளியேறியிருந்தாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா 1999 ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அரையிறுதி போட்டி டையில முடிந்ததன் காரணமாக அவர்கள் அரையிறுதியிலிருந்து வெளியேறி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இறுதியாக 2024 ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்ற T20 போட்டியில 30 பந்துகள்ல 30 ரன்கள் மட்டுமே அடிக்க வேண்டிய நிலையில தோல்வியை சந்திச்சு கோப்பை கனவை இப்படி தொடர்ச்சியாக பார்த்தோன்னா கிரீன் ஸ்மித்தாக இருக்கட்டும், அஷிம் அம்லா, டெல் ஸ்டெயின், ஷான் பொல்லாக், ஜாக் காலிஸ் உள்ளிட்ட சர்வதேச வீரர்கள் தரத்துல உலகில டாப் 10 வீரர்கள் என்று பட்டியலிட்டா இந்த வீரர்கள்லாம் இடம்பெறுவாங்க. அப்படி சர்வதேச வீரர்கள் இருந்தாலும் கூட கோப்பையை வெல்ல முடியாத நேரத்தில் டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அவர் ஒரு கருப்பர் என்பதன் காரணமாக இடஒதுக்கீடு காரணமாகவே அவர் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியில இடம்பெற்றிருக்கிறார் என்று தென்னாப்பிரிக்க நபர்களாலவே விமர்சனத்திற்கு உள்ளான டெம்பா பவுமா தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு முதல் கோப்பையை வென்று தந்திருக்கிறார். 33 ஆண்டுகளாக ஐசிசி கோப்பை கனவை தற்போது டெம்பா பவுமா தலைமையிலான அணி லார்ட்ஸ் மைதானத்துல வென்றிருக்கிறது. லார்ட்ஸ் மைதானத்துல 285 ரன்களுக்கு மேலாக டெஸ்ட் கிரிக்கெட்ல 4வது இன்னிங்ஸ்ல அடித்து 2வது முறை மட்டுமே தற்போதுதான் 2வது முறையாக. அப்படி பார்த்தா பல்வேறு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஐசிசி இறுதி போட்டிகள்ல ஆஸ்திரேலிய அணி தோல்வியை சந்திக்காமல் இருந்தது. பேட் கமின்ஸ் 2 முறை ஐசிசி இறுதி போட்டிக்கு முன்னேறி 2 முறையும் கோப்பை வென்றிருக்கிறார். இப்படி பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக லார்ட்ஸ் மைதானத்துல 285 ரன்கள் 4வது இன்னிங்ஸ்ல அடிக்கணும் போது 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறது. முக்கியமாக ஏடன் மார்க்ரம் 136 ரன்கள் குவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தன்னுடைய 5வது சதத்தை அடித்து அவர் இந்த கிரிக்கெட் வரலாற்று பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இன்னிங்ஸை ஏடன் மார்க்ரம் விளையாடினார். 136 ரன்களை தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெறுவதில் மிக முக்கியமாக இருந்தது. அதே போன்று அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய டெம்பா பவுமா 64 ரன்கள். அவருக்கு தசைப்பிடிப்பு காலில் இருந்தா கூட தொடர்ச்சியாக அவர் விளையாடி
தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக ஐசிசி கோப்பையை வெல்வதற்கு மிக முக்கியமாக பார்த்திருக்கிறார். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டினுடைய ரசிகர்களும் தென்னாப்பிரிக்க அணி கோப்பையை எப்போது வெல்லும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு தென்னாப்பிரிக்க அணியின் மீது பல்வேறு வீரர்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆதரவாக இருந்து வந்த நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக ஐசிசி கோப்பையை வென்றிருக்கிறது. பாலா, சந்தானம், எதிரணியான ஆஸ்திரேலியா ஒரு பலம் வாய்ந்த அணி. கமின்ஸ் தலைமையில கடந்த 2 முறை கூட டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல பதக்கம் பட்டம் வென்றது. இப்ப இந்த போட்டியில தென்னாப்பிரிக்காவுக்கு எந்த தருணத்துல வெற்றி சாத்தியமாச்சு? நிச்சயமா தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ரன்கள் பின்தங்கி இருந்தாங்க. முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா 212 ரன்கள் மட்டுமே கொடுத்தது. சவுத் ஆப்பிரிக்கா 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியாவை 207 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கியிருந்தாங்க. குறிப்பாக ரபாடா 4 விக்கெட்டும் எங்கீடி 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இருப்பினும் கூட ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 283 இலக்கு என்பது லார்ட்ஸ் மைதானத்துல 4வது இன்னிங்ஸ்ல மிகப்பெரிய இலக்காகவே பார்க்கப்பட்டது. கூட நேற்று தென்னாப்பிரிக்கா 4வது இன்னிங்ஸை களமிறங்கும் போது பெரிய அளவுல முதல் 2.5 நாட்கள் இருந்தது போல அந்த மைதானத்துல பெரிய அளவுல ஸ்விங் மூமெண்டோ இல்ல ஸ்ட்ரீம் மூமெண்டோ இல்லாம இருந்தது. அதனை பயன்படுத்தி டெம்பா பவுமா அதே போன்ற ஈடன் மார்க்ரம் இருவருமே ரன்களை குவிச்சிருந்தாங்க. இன்று காலை மீதம் இருந்த 68 ரன்கள் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல மிக களமிறங்கிய ஒரு சில ஓவர்கள்லயே பவுமாக ஆட்டம் வந்தாலும் கூட மார்க்ரம் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடினார். அவர் 136 ரன்கள், அதே போன்று பவுமா 66 ரன்கள் கொடுத்திருந்தாரு. குறிப்பா பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா நாம பார்த்திருக்கோம் இறுதி போட்டிகள்ல இறுதி சமயங்கள்ல அவர்கள் தடுமாறி ஆட்டம் எழுது. குறிப்பாக 2011 நம்ம பார்த்தோம் இந்தியாவில 222 ரன் அடிச்சா வெற்றி, அல்லது 128 ரன்களுக்கு 2 விக்கெட் மட்டுமே இருந்தா கூட அடுத்த 70 ரன்கள்ல 8 விக்கெட்டை இழந்து அவர்கள் உலகக்கோப்பையை வென்று வந்தாங்க. அதே போன்று 2024 மிக வெற்றி பெற வேண்டிய இடத்துல தோல்வி அடைந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட எந்த ஒரு பதற்றத்தையும் வெளிப்படுத்தாமல் தென்னாப்பிரிக்கா தற்போது முதல் கோப்பையை வென்றிருக்கிறது. பாலா, கால் நூற்றாண்டு கனவு தென்னாப்பிரிக்க அணிக்கு நனவாகி இருக்கிறது. இதனை சாத்தியமாக்கி இருக்கிறார் டெம்பா பவுமா. பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கேலிகள், ஆனாலும் டெஸ்ட் வரலாற்றில் தென்னாப்பிரிக்க அணிக்கான மகுடத்தை சூடியிருக்கிறார் பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி. விவரங்களுக்கு நன்றி சந்தானம். நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.